अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादशरजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णात् मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अभिगम्य सम्यक् अनघासु मेधसः यदि चक्रवर्ति पदपद्मपतनम् हरिभक्तदास्य रसिकाः परस्परं क्रियविक्रियार्हदशया समिन्धते. இந்த ஸ்லோகத்திலே கிரிய விக்ரியார்க தசையை அதாவது அவள்லாம் பெற்று விளங்குகிறார்கள். சமிந்ததே நன்னா எப்படி கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலாய் என்று பேசுவார்கள். எம்பெருமான் மேல 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 அபிவிருத்தமாக கூடியதானே அந்த இதை உடையவர் அப்படின்னு சொல்றது. அதனால அப்படி இருக்கக்கூடிய கிளர் சோதி அப்படின்றா போல என்ன இவாளும் அந்த கிரிய விக்கிரியார்கள் என்ன அப்படிப்பட்ட எம்பெருமானை சேர்ந்தவாளானதுனால எம்பெருமானுடைய அடியார்களுக்கெல்லாம் தாசிய ரசிகாலா இருந்து பரஸ்பரம் கிரிய விக்கிர தசையை பெற்றிருக்கிறதுனால சமிந்ததே எம்பெருமான் எப்படி அவனுடைய தேஜஸ் மேல மேல வருதோ அதே போல தன்னை போலதானே எம்பெருமான் ஆக்குறான். அதனால இவாளுக்கும் இந்த பாகவதாளுக்கும் தேஜஸ் மேல மேல வளர்றது. ஹரிதாசன் ஹரிபக்ததாசன் ஹரிபக்ததாச ரசிகன் அந்த ராசிக்கிறதுனால கிரியதசை விக்ரியதசை எல்லாத்தையும் அடைஞ்சு அதனால் ஒவ்வொரு இதுக்கும் பொலிவு மேல 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 பொலிந்து விளங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னான். இந்த இத பல இடத்துல நாம சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசூக்திக்கு அமுதனாருடைய ஸ்ரீசூக்திய தழுவி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். 156 தழுவி இருக்குது. இந்த இதுல ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதனுச்சிமிக்க சோதியை நாதனன் அறியாது உழல்கின்ற தொண்டர். அதாவது இந்த பூர்வ தசை எப்போ யதி சக்கரவர்த்தி பதபத்ம பத்தனம் அபிகம்யா சம்யக்கு அபிகம்ய நன்றாக யதி சக்கரவர்த்தியாக ஸ்ரீபாஷ்யகாருடைய திருவடி தாமரை ஆகிற பட்டணத்தை நன்னா அடையறதுக்கு மின் தசை. ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதனுச்சி மிக்க சோதியை நாதனன் அறியாது உழல்கின்ற அப்புறம் அவ என்ன பண்ற சம்யக்கு அபிகம்யன்றதுனால அப்புறம் தொண்டராதா ராமானுசனுக்கு. சரி, ஓதிய வேதத்தின் உட்பொருளார் ஓதக்கூடிய வேதத்தினுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு சொன்ன அதனுச்சி மிக்க சோதி நாதன். அதுல ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. ஸ்ருதி சிரசுல அப்படியே விதித்தே ஸ்ருதியில தீப்தமா இருக்கான். ஸ்ருதியில தீப்தே ஸ்ருதி சிரசி விதித்தே விசேஷமா பிரகாசிக்கிறான். ஸ்ருதியில சாதாரண அதான் பிரகாசிக்கிறான். ஏன்னா ஸ்ருதியில கர்மாராத்தியனா சொல்லப்பட்டிருது. கர்மங்கள்லாம் இந்த லோகத்து பலனை கொடுக்கக்கூடியது. அதனால அந்த கர்மத்துக்கு ஆராதிக்கப்பட்டு அகம் சர்வயஜானாம் போக்தாஜ பிரபுரேவதான்னு எல்லா யஜ்ஞங்கள்லாம் ஆராதிக்கப்பட்டு பலன் தரான் அப்படின்றதுனால தீப்தே அதுவும் அந்தர்யாமியா இருந்து தரான்னு சொல்லப்படுது. அதனால சில பேர் என்ன நினைச்சுக்கிற நேரடியாவே அந்த தெய்வமே தான் பலன் தருது. அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். இந்த தெய்வம் தான் எனக்கு, இந்த தெய்வம் தான் அந்த தெய்வமும் அப்படி அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அப்படின்னு.
அவளும் குறைவில்லாத அவளுக்கு ஒரு விதமான பலனை தரான். ஏன்னா இவன் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலேருந்தும் யஜந்தி அவிதிபூர்வகம், விதிபூர்வமா என்ன பூஜை பண்ணலன்னா கூட ஸ்ரத்தையோடு தான் அந்த தேவதைய பண்றான். அதனால இந்த விதியை தழுவி பண்ணல. விதியில என்ன சொல்லிருக்கு, நான் தான் உள்ள அந்தர்யாமியா இருந்து ஆராதிக்கப்படுறேன்னு சொல்லியிருக்கு. அது தெரியாத பண்றான். அதனால எப்படியோ எனக்கு என்னதான். அதனால அந்த தேவதைகள் மூலமா ஏதோ அவனுடைய தெரிஞ்ச அளவுக்கு ஒரு காரியம் ஒருத்தன் பண்ணான்னா, இப்போ ஒரு போட்டி வைக்கிறான்னா யாரால எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்க மெடல், சில்வர் மெடல், பிராஸ் மெடல் அதெல்லாம் வாங்குறான். ஒன்றும் இல்லாதோ அது கலந்துக்கு பார்ட்டிசிபேஷனுக்கு உண்டானதை வாங்குறான். ஆன மாதிரி இந்த இடத்துல அவன் பண்ணின பூஜைக்கு தகுந்த மாதிரி ஏதோ பலன், அவரவர் இறைவர் குறைவிலர் அப்படின்னு ஏதோ அவ பலன் தரா. அதான் அவ மூலமா பெருமாள் பலத்தை தரா. அதான் அதனுச்சி மிக்க அதே உபனிஷத் பாகத்துல பூர்ணமா பூர எம்பெருமானே அப்படின்றத சொல்றது. அதனால்தான் சுத்தி சிரசி விஜீத்தே அப்படின்னு விசேஷமா பிரகாசிக்கிறான்னு சொன்னார். அந்த மாதிரி ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதனுச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்னா. இந்த இடத்துல அங்க அப்படி விதி ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமான அவன்தான் நாதன் அப்படின்னு தெரிஞ்சுக்காம உழல்றாளே அவங்களாம். அப்புறம் என்ன பண்றா, தொண்டர். யாருக்கு தொண்டராரா, வேதமை தீர்த்தை ராமானுஷனை. இந்த மாதிரி அறியாத இருக்கிற பேதமைய தீர்க்கக்கூடிய ராமானுஷன். அதான் அபிகம்ய சம்யக்கு அனகா சுமேதசா எதி சக்கரவர்த்தி பதபத்ம பத்தனம். உடனே என்னது, அவ அனகாலாவும் சுமேதசாலாவும் ஆறா பேதமை தீர்த்த ராமானுஷன். அவ உடனே என்ன பண்றா, ராமானுஷனை தொழுறா. அதான் ராமானுஷனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆறுயிர்க்கு யாதொன்னும் பற்றில்லையே அப்படின்னு. அதனால ராமானுஷன் என்ன, ராமானுஷனை தொழும் பெரியோர் என்ன, அவளுடைய திருவடியை தவிர எனக்கு எதுவும் பற்றில்லை அப்படின்னு சொல்றார். அதனால அதிபக்த தாசிய ரசிகாலா அவார. அதுக்கு அடுத்த பாசகத்துல பாருங்க, பற்றா மனுஷரை பற்றி அப்பற்று விடாதவரே உற்றாரன உழன்னோடி நையே நினி ஒள்ளிய நூல் கற்றார் பரவுமி ராமானுஷனை கருதும் உள்ளம் பெற்றாரெவர் அவரெம்மனின்னாலும் பெரியவரே. சிறந்த நூல்லாம் இருக்க, அத கற்ற பெரியவர்கள் இருக்காளே, ஒள்ளிய நூல் கற்றார் பரவுமி ராமானுஷன், அவள்லாம் ராமானுஷனை அடைஞ்சு இது பண்ற. அவ அப்படிப்பட்டவாள் தான் அவரெம்மை நின்னாலும் பெரியவரே. கிரிய விக்ரியாக தசையா சமிந்தது. என்ன ஒள்ளிய நூல் கற்றார் என்ன பண்ற, அவள்லாம் ராமானுஷனை பரவக்கூடியவா, விசேஷ ஞானம் உடையவாள், ராமானுஷன் திருப்படி ஆசிரியச்சவா, அவ விசேஷ ஞானவான்களா இருக்கா. அப்படிப்பட்ட பாகவதாள் தான் என்னை ஆளும் பெரியவர், நின்னாலும் பெரியவர். அவ எப்படி ஆள்றாலும் அதுபடி என்ன சர்வ விதத்திலையும் அவ தான் நின்று ஆளக்கூடியவா. அப்படின்னா அவ என்னை விலைக்கு வாங்கினாலும் சரி, விலைக்கு வித்தாலும் சரி, அப்படி ஆளக்கூடியவர்கள் அப்படின்றது இந்த உத்தரார்த்தத்தை அடுத்த பாசுரம் காண்பிக்கிறது. ஒள்ளிய நூல் கற்றவாளுக்கு பிரயோஜனம் என்னன்னு நினைக்கிறா, ராமானுஷனை நாம ராமானுஷன் திருவடியை நினைக்கிறது தான், அவர் திருவடி ஆசிரியதான் அவ நினைக்கிறா. அப்படிப்பட்ட பாகவதாள் தான் என்னை நின்று ஆளும் பெரியவர் அப்படின்னு இந்த ரெண்டு பாசுரமும் பூர்வார்த்தத்தையும் உத்தரார்த்தத்தையும் இந்த ரெண்டு பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தத்தை இங்க சுவாமி தேசிகன் அருள் இருக்கார்.
அதனால இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ நாம பெருமாளுக்கு அடியவன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர அதுக்கு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில். அதுக்கு மேல இன்னும் இதுவா தெரிஞ்சுக்கணும். பாகவதாளுக்கு அடிமை, அந்த அடிமை கூட நாம நினைக்கிறாப்படி அப்படி இல்லை. அவ என்ன சொல்றாளோ அதுபடி கைங்கரியம் பண்றதுதான் அதுதான் கைங்கரியம். லக்ஷ்மணன் அப்படிதான் கைங்கரியம் என்னன்னு கேட்டு கிங்கரோமின்னு கேட்டு அவன் சொல்றபடிதான் லக்ஷ்மணன் பண்ணியிருக்கான். அதனால அவ குணத்துக்கு தோற்று அவ எப்படி வந்தாலோ அந்த மாதிரிதான் நாம பண்ணணும். லக்ஷ்மணன் நான் அவரா பிரார்த்தனா பிராத்தாவா இருக்கிறதுனால நான் பண்ணல, அது மாத்திரம் இல்லை, குணைர்தாசியம் உபாகத்தா ராமனுடைய குணத்துக்கு தோற்று நான் அவனுக்கு அடிமை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அதனால பாகவதாவுடைய குணத்துக்கு தோற்று நாம அடிமை பண்ணணும். அப்படி பண்ணச்சேதான் இந்த கிரிய விக்கிரியார்க தசையெல்லாம் வரும். அது ரொம்ப யார் பணம் பாகவதாலோ நமக்கு யார் உத்தேசமான பாகவதாலோ அவளிடத்தெல்லாம் இந்த கரவாது மாற்றிலி சோரிட்டுன்னு சொன்னாலே ஆன மாதிரி மறைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கு சௌகரியம், அதாவது நாம இந்த உலகத்துல இருக்கிறதுனால பலவிதமான நிர்பந்தங்கள் நமக்கு இருக்கும். ஒரு பாகவதர் நம்ம ஒரு கைங்கரியம் சொல்லச்சு, இந்த காரியம் பண்ணுன்னு சொல்லச்சு, நமக்கு பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாத கூட போகும். பல சமயங்கள்ல நல்லா பண்ணக்கூடிய சந்தர்ப்பமா இருக்கும், அதுக்கு ஒன்றும் இடைஞ்சல் இருக்காது. மற்றது ஏதாவது இந்த லௌகிகமான காரியங்கள் எதுவும் இருக்காது. சில சமயங்கள்ல லௌகிகமான காரியம் இருக்கும், இருந்தாலும் இதை பண்ணிட்டு அப்புறம் அந்த லௌகிகமான காரியத்துக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஆன மாதிரி சந்தர்ப்பம் 3 விதமா இருக்கும். சில சமயத்துல லௌகிகமான காரிய விசேஷங்கள் நமக்கு அப்படியே மூச்சை முட்டும், பாகவதர் சொல்றத பண்ண முடியாது இருக்கும். சில சமயத்துல லௌகிகமான காரியம் இல்லவே இல்லை, இல்லாதையே இருக்கும், அப்போ நன்னா பண்ணலாம். சில சமயத்துல லௌகிகமான காரியம் இருந்தா கூட அதை கொஞ்சம் இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு அதை பண்ணும் மாதிரியா இருக்கும். அப்படி இருக்கிட்டு அது மறைக்கலாம் கூடாது. மாமி தேவருக்கு தான் தெரியுமே, நான் காத்தால போனா சாயங்காலம் நிச்சயம் வரேன், என்னால முடியாது சுவாமி அப்படின்னு வஞ்ச நெஞ்சம் பேசக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அப்படி, அதான் அந்த இடத்துல கரவாது மாற்றிலி சோரிட்டு அப்படின்ற பதம் அதை காண்பிக்கு. அதனால கிரேவி கிரியார்கள் தசைக்கு முன்ன அந்த பேசுவார் அடியார்கள் எந்தம்மம் விற்கவும் பெறுவார்களேன்றதுக்கு முன்னே அந்த தசையில இருக்கக்கூடிய பாகவதால் எப்படி இருக்கா அப்படின்றது அங்க சொல்லப்பட்டது பெரியாழ்வார்னால. அது கரவாது மாற்றிலி சோரிட்டு அப்படின்னு தனக்கு கொடுத்திருக்கிற எம்பெருமான் கொடுத்திருக்கிற வசதியை மறைக்காம வெளியிட்டு வாங்க. அதே மாதிரி அடியே சரி கட்டாயம் இன்னைக்கு ஒரு காரியம் இல்லை, அடியை பண்ணிவிடுறேன் அப்படின்னு அந்த காரியத்தை பண்றது. இல்லைன்னா இப்போ கொஞ்சம் காரியம் இருக்குது, இருந்தாலும் நான் அதை தள்ளி பண்ணிக்கிறேன், அவசியம் தேவத்தை பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு. இப்படியே இல்லைன்னா அடியே இப்போ அத்தியந்தம் முடியாது அப்படின்னு சொல்றது. அது நாம வெளியில இந்த கர்மகிருத்தமான சரீரத்தினால வெளியில நமக்கு அந்த நிர்பந்தம் இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ண முடியாத போது அப்படி சொல்லலாம். ஆனா வசதி இருக்குச்சு அதை மறைச்சி பொய் சொல்லி அப்படிலாம் பண்றது சரி கிடையாது. அதுதான் அந்த
ஆழ்வார் பாசுரத்துல, பெரியாழ்வார் பாசுரத்துல நாம ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்குதான் இங்க சுவாமி கூட கிரிய விக்ரிய தசைன்னு சொல்லலை, கிரிய விக்ரிய அருக, அருக அந்த தசைக்கு அருகனாரும், கிரயத்துக்கு அருகனாரும் அந்த அருக தசைன்னு தான் சொல்ற. என்ன அதாவது உச்சிதமான தசைன்னு சொல்றது. அருகம்னா தகுந்த தசை. நமக்கு தகுந்த தசை இல்லாத இருக்கலாம், வெறும் அதனால அந்த இடத்துல சுவாமி தேசிகன் கிரிய விக்கிரிய தசையா சமீந்தத்தைன்னு சொல்லுது. கிரிய விக்கிரிய அருக தசைன்னு சொன்னேன். அருக தசைன்றது உச்சிதமான தசை. உச்சிதமான தசைனா அவஸ்தைன்னு அர்த்தம். உச்சிதமான அப்படின்னா தகுந்ததான அவஸ்தை நமக்கு இருக்கிட்டு நாம அதை கரவாது நாம பண்ணணும். வாட்சிலி மறுப்பு சொல்லாம பண்ணணும். இதுதான். இது வெறும நாம ஏதோ அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம், இதை சேவிக்கிறோம், அதை சேவிக்கிறோம் அப்படின்றது இல்லை. அதனுடைய சாரத்தை கற்க நிற்க அதற்கு தக, கசடர கற்க நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்றது. அதனால அதுபடி நாம நடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சுவாமி தேசிகன் அந்த தசையில நின்றார் அப்படின்றத பிரியணி தசாம் பிராப்தா அப்படின்னு குமார வரதாச்சாரிய சுவாமி மங்களத்துல சாதிச்சிருக்காரு. அதை நாம ரொம்ப இதுவா நடந்துக்கணும். இந்த இடத்துலதான் வைஷ்ணவன் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட்னு சொல்றாளே, அந்த மாதிரியான ஒரு பரீட்சை நமக்கு இருக்குது. இந்த பரீட்சையில நாம எப்பவுமே சேரணும். அதாவது உண்மையை சொல்லி எப்பவும் நாம நடந்துக்கணும். லௌகீக காரியன்றது மாத்திரமில்லை, எத்தனையோ ஆத்து காரியம் எல்லாம் லௌகீகம் தான். ஆத்து காரியம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாத இருக்கலாம், இல்லை சில சமயத்தில் நம்ம உடம்பு சுவாதீனம் இல்லாத இருக்கலாம். அந்த மாதிரி காரியம் பண்றதுக்கு அதெல்லாம் எத்தனையோ அந்த அருகமான தசை இல்லாம இருக்கலாம். ஆனா அருகமான தசை இருக்கச்சே ஒருபோதும் அதை மறைக்க கூடாது, அடியேன்னு சொல்லி பண்ணணும். அருகமான தசை இல்லாத போது அது யாருக்கு தெரியும் அப்படின்னா நம்ம மனசுக்கு தெரியும். நம்ம மனசு உள்ளே எப்பவும் குடிக்கொண்டிருக்கு எம்பெருமானுக்கு தெரியும். எதிர் இருக்கிற சுவாமிக்கோ பக்கத்தில் இருக்கிறவருக்கோ அதெல்லாம் தெரியாது. இல்ல, நம்ம மனசு எப்படி நினைக்கிறது, மாற்றிலியா இருக்கா மாற்றா இருக்கான்றது எம்பெருமானுக்கு உடனே தெரியும், இவன் எப்படி சொல்றான். அதனால எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு பாத்திரமாகணும்னா கரவாது மாற்றிலி அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரியான தசை அருக தசையை நாம படிக்க காரியம் பண்ணணும். அதுதான் இதுல ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாக்கு வானேற போமளவும் வாழ்வுன்னு சொல்லியிருக்குது. அதனால இப்படிப்பட்ட ஸ்ரீசூக்தி தான் நமக்கு வழி காமிக்கிறது. இந்த மாதிரி இருந்தோன்னா அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பிரதிபாசித்தே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு சொன்னானே, அந்த மாதிரி நம்முடைய யோகம் புதுசா வரக்கூடியதானது என்ன வேணுமோ அது ஏற்கனவே பெற்றக்கூடிய சௌரியாதிகளை லப்தச பரிபாலனம் யோகத்தை தான் க்ஷேமத்தை எல்லாத்தையும் எம்பெருமானே வகிப்பான். இந்த இடத்துல ரெண்டு இதான் இது பெரியவாளுடைய விருத்தாந்தத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி அத்துழாய் அப்படின்னு பெரிய நம்பியினுடைய அத்துழாய் அப்படி அந்த அத்துழாய்க்கு கல்யாணம் என்ன ஆகுது. அதாவது
அந்த காலத்துல ஒரு சில இடத்துல வழக்கம் உண்டு. கல்யாண பொண்ணோட கூட இதான் சீதனம்னு சொல்றாரு, சீர் கொடுக்குறாரு. அப்போ ஒரு பணிப்பெண்ணையும் அனுப்புவான், சீதன வெள்ளாட்டின்னு பேரவாளுக்கு. அதாவது இந்த பெண்ணோட கூட அந்த புக்ககத்துல காரியம் பண்றதுக்கு ஒருத்தர் அனுப்புவான். அதே பெரிய நம்பி திருக்குமாரத்தி அத்துழாய்க்கு அந்த சீதன வெள்ளாட்டியா யார் அனுப்பப்பட்டா அப்படின்னா முதலியாண்டான்னு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்யர் இருக்காரே மருமானும் கூட. முதலியாண்டாண்டவர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மருமான். அதே சமயத்துல அதே சமயத்துல என்னதான் முதலியாண்டான் அந்த அவர் இது மாதிரி சீதன வெள்ளாட்டியா அனுப்பப்பட்டார். ஒரு ஞானவான், அதாவது பாஷ்யக்காரருடைய ஆச்சாரியனுடைய பெண்ணுக்கு இதுவா அவர் அனுப்பிட்டார். அவர் அங்க போய் கைங்கரியம். இதுதான் விற்கக்கூடிய தசை. இப்போ அவர் அந்த ஆத்துக்கு புத்தகத்துக்கு போன உடனே இவரா பெரிய நம்பிகளா கை கொள்ள போறாரு. பெரிய நம்பிகள் நியமிக்க போறது இல்லை, பாஷ்யக்காரர் நியமிக்க போறது இல்லை, அவாதான் நியமிப்பா. இந்த காரியம் பண்ணு, அந்த காரியம் பண்ணு. அப்படி இருந்தார். முதலியாண்டான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்யரானதுனால அந்த தன்மையை அவர் பெற்றவரா திகழ்ந்து அனுஷ்டான பர்யந்தம் அவருக்கான மாதிரி ஒரு தசை வரைச்சே அனுஷ்டான பர்யந்தம் அவர் அதை பண்றார். இப்படி பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயம் இது புதுசு இல்லை. பாஷ்யக்காரர்னா பூர்வ ஆச்சாரியர்களுடைய இதெல்லாம் இவர் என்ன பண்ணார், நன்னா காத்து அதெல்லாம் பரிமளிக்கும்படியா பிரகாசிக்கும்படியா செய்தவர். அதனால்தான் இவர் நாயகமணியா இருக்கார் அப்படின்னு யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீன்னு சொன்னோம். அதனால பூர்வத்திலையும் நாம இந்த ரெண்டு விற்த்தாந்தத்தையும் ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம். பூர்வத்திலையும் நாதமுனிகள் சொசர கிரகத்திலேருந்து இது பண்ண வச்சே சொசர கிரகத்திலேருந்து வங்கிபுரத்தாச்சி இந்த மாதிரி பொண்ணை கொண்டு வந்து விடணும், ஆத்துக்கு ஆக்ஷன் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்தப்பாவை இதுபடி நாதமுனிகளிடத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு அனுப்பிச்சார். உடனே நாதமுனிகள் என்ன பண்ணார், அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு புண்டரீகாட்சர், அதாவது உய்ய கொண்டார்னு இருக்காரு தன்னுடைய சிஷ்யர், பிரதான சிஷ்யர், அவரை அவரோட கூட தன்னுடைய தேவிகளை அனுப்பித்து வச்சார் அப்படின்னு உய்ய கொண்டாரனுடைய சரித்திரத்திலேயே பார்த்தோம். இந்த மாதிரி விக்கிரிய தசையை பேசுவார் அடியார்கள் எந்தம விற்கும் பெறுவாரு அன்னைக்கே கல்பசூத்திர வியாக்கியாத்தானம் பெரியாழ்வார் சொல்லிட்டார். அதைதான் எல்லாரும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை ஸ்ரீபாஷ்யக்காரர் பறக்க எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும், அதாவது சரணாகி உயிர்வுக்கான உபாயம், உயிர்வுக்கான இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை, நம்முடைய நடவுடை பாவனை எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஸ்ரீபாஷ்யக்காரர் நல்லா வெளிச்சம் ஆக்கினார். வெட்ட வெளிச்சம்னு சொல்றாள் அந்த மாதிரி. அதனால முதலியாண்டான இப்படி ஆரம்பிச்சது மாத்திரம் இல்லை, பூர்வத்திலேயே நாதமுனிவர் கூட அவருடைய பிரதான சிஷ்யரா இருக்கக்கூடிய புண்டரீகாட்சரை தன்னுடைய தேவிகளை கூட அந்த புண்டரீகாட்சர தேவிகளோட கூட புண்டரீகாட்சர் அனுப்பி வைத்தார். அவரும் என்ன பண்ணார், அங்க போய் அவ எப்படி இது பண்ணாலும் இவர் அதை அப்படியே இது பண்ணார். அவ ஏதோ சில பேருடைய யுக்தினால அவருக்கு பழைய சாதமெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணான். அது அப்படியே போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்று. பழைய சாதம்னா எப்படி இவா சாட்டு மீந்தது தானே பழையதாக்கியிருப்பா. அதனால அந்த நாதமுனியுடைய சொசுர கிரகத்தினுடைய சேஷம் கிடைக்க பெற்றோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த பூங்கரிச்சார். அதாவது அவ என்ன மாதிரி சொல்றாளோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு, அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்மை உய்ய கொண்டீர்கள் அப்படின்னு ஆள வந்தார், பாதிச்சு இது பண்ணார். அதனால உய்ய கொண்டார் அவருக்கு திருநாமம். இந்த மாதிரி இந்த கிரிய விக்கிரிய தசையே இல்ல
உய்யக்கொண்டார் அனுஷ்டிச்சு காண்பிச்சிருக்கார். அதுக்கப்புறம் கிரியதசைய மணக்கால் நம்பி இது பண்ணார். அதாவது உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி. அந்த மணக்கால் நம்பிக்கு 2 குமாரத்திகள். காவேரியில எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் கட்டு சாதம் எடுத்துட்டு போய் காவேரியில குளிச்சுட்டு அதை அங்க சாப்பிட்டுட்டு அங்க விளையாடி இது பண்ணி திரும்பி வருதா ஊர் மொத்தம் கூடி போயிருக்கா. அந்த உய்யக்கொண்டார் தன்னுடைய பெண் பிள்ளைகள், சின்ன பெண் பிள்ளைகள் பசங்க போறாளே, நீர் அவளோட உற்ற துணையா போயிட்டு வரும் அப்படின்னு பெண் பிள்ளைகளுக்கு துணையா மணக்கால் நம்பி அனுப்பிச்சார். மணக்கால் நம்பியும் அவளுக்கு சகாயமா போனார். திரும்பி வச்சே பசங்க தானே ஏதோ இப்படி போறது அப்படி போறது அப்படி போறது இப்படி போறதுன்னு எப்படி போனாலும் வரப்போறது இடம். ஆனா ஒரு போன போது போச்சு அபாயம் எதுவும் இல்லாத வழியில போனா. ஆனா இப்படி அப்படி சுத்தி கித்தி இந்த பசங்க போனதுனால பசங்க சந்தோஷமா தானே போயிட்டு வரணும். இல்லைன்னா கூட வந்தவர் இந்த மாதிரி எங்களெல்லாம் இது பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. அதனால அவ போறபடி போய் இவர் அவளை பத்திரமா ஆட்சி போகணும். அதான் இவருடைய காரியம். அதனால அவ அப்படி இப்படி விளையாடிட்டு இப்படி அப்படி போனா கொஞ்சம் போதும் வழி மாறி போனதுனால ஒரு இடத்துல ஜலம் இருந்தது. உடனே அந்த பசங்க அந்த ஜலத்தை காலை வச்சு நடக்கிறதுக்கு யோஜனை பண்ணிட்டு அப்படியே நின்ற போது இவர் அந்த வாய்க்கால்ல அப்படி பாலம் மாதிரி அப்படி கவுந்து படுத்துட்டு தம் முதுகு மேல நீங்க நடந்து போங்க அப்படின்னு சொன்ன. அதாவது இது கிரயதசை. உய்யக்கொண்டா நீ இந்த மாதிரி இந்த பசங்களை ஆட்சிக்கு போயிட்டு ஆட்சிக்குவா, பத்திரமா ஆட்சிக்குவா. அதுக்கு எப்படி போகணுமோ அதுபடிக்கு நடந்த அந்த பசங்களுக்கு இதுவானதுனால அதனால தான் படுத்துண்டு அப்படியே அந்த தம் முதுகுல ஏறி அப்படியே போக சொன்னார். ஜலம் காலில் படாது தைரியமா போக சொன்னார். அந்த மாதிரி பண்ணார். இந்த விஷயத்துல இது எந்த வயசுல அப்படின்றதுலாம் தெரியாது. எந்த வயசானா கூட இருக்கட்டும், ஒண்ணு தெரியும், அந்த காலத்துல விவாகம்ன்றது பிரௌடையாகாத பொண்ணுதான் பண்ணுவா. அதனால இவாள் உய்யக்கொண்டாருடைய குமாரத்திகள் போகணும்னு ஆசைப்பட்டா இவர் ஆட்சின்னு போனார் அப்படின்னு சொல்றது விவாகத்துக்கு முன்பு அப்படின்றது சித்தம். அந்த விவாகத்துக்கு முன்புன்னு சொன்னாக்கா அது 5-6 வயசான மாதிரி இருக்கலாம், 7-8 வயசு கூட இருக்கலாம். என்ன வயசோ தெரியாது நமக்கு. அந்த வயசெல்லாம் குரு பரம்பரையில சொல்லிருக்கிறதா அப்படி எனக்கு தெரியல. இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, இவர் குழந்தைகளை தூக்கி கொண்டு விடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதாவது இன்ஜிமடைசிங்கருடைய விற்த்தாந்தம் ஒன்று சொன்னாக்கா இந்த கேள்விக்கு ஒரு பதில் வரும். அதனால சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கிறது இது ஒரு வழி, அவ்வளவுதான். இன்ஜிமடைசிங்கர் ஒரே குமாரத்தி. அந்த குழந்தை அப்பா சாப்பிடுச்சு, தானும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடும். 5 வயசு ஆயிடுத்தான் அந்த குழந்தைக்கு. உடனே இன்ஜிமடைசிங்கர் நீ இனிமேட்டு நீ அப்பா பக்கத்துல உட்கார்ந்து கூடாதுமா, நீ அதனால எதிர் பக்கத்துல உட்கார்ந்து அப்பாவோட சாப்பிடு. அதாவது ஒரே பங்கியில சாப்பிடக்கூடாது. ஒரே பங்கின்னா என்ன அர்த்தம்? எதிர உட்கார்ந்தாலும் இது இல்லை, இருந்தாலும் அது வேற பங்கி, வேற கோஷ்டி, வேற வரிசை. அதனால நீ எதிர் பக்கம் உட்கார்ந்து சாப்பிடுன்னு. அதனால 5 வயசு ஆயிட்டாலே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதுக்கு முன்ன அதே மாதிரி ஐசிங்கர் பக்கத்துல கூட படுத்துட்டு மத்தியானத்து வேலையில தூங்கும் போல இருக்கு அந்த குழந்தை. இனிமேட்டு நீ அம்மா பக்கத்துல படுத்துட்டு தூங்கு அப்படின்னு சாச்சாராம். அந்த மாதிரி இந்த பசங்களை இவர் தூக்கி கொண்டு விட முடியாத தசையாரு. புரியுதா? காவேரி கரையில எடுத்து போய் தானே சாப்பிட்றது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த 5 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால அந்த சாஸ்திரார்த்தம், இதனால
அந்த பிராச்சீன ஆச்சாரத்தை 42ஆம் ஐசிங்கரும் அத்தியாபி ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு 80 வருஷத்துக்கு முன்ன கூட அந்த சாஸ்திரத்தை அப்படி அவலம்பிச்சிருக்கார், அதுபடி நடந்திருக்கார் அப்படின்றது அதுவும் நமக்கு தெரியுது. இதனால 42ஆம் ஐசிங்கர் சாஸ்திரவசியர், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அது கொஞ்சம் கூட துளி கூட மீற மாட்டார் அப்படின்னு அவருக்கு பிரசித்தி இந்த விஷயத்துல. அதனால்தான் மணக்கால் நம்பி இந்த பசங்களை இவர் படுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன, கொஞ்சம் போற ஜலம் தானே இருக்கு போறது, வாமா அப்படின்னு தூக்கி இப்படியே கையாலேயே தூக்கி அப்படியே விட்டுடலாம். அது ஒன்றும் பெரிய ஜலம் வெள்ளமா இருந்தா இவர் படுத்துட்டா எப்படி இவரே மூழ்கிடுவாரு. அதனால ஏதோ திட்டமான ஒரு ஓடை, ஒரு கணுக்கால் ஜலம் கூட இருக்காது, அதனால இவர் படுத்துருந்தா அந்த பசங்க நடந்து போனா அப்படின்னு சொல்றதுனால, அதாவது இந்த பசங்க எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடிய வயசுன்றதும் தெரியுது. அதனால அந்த 5 வயசுக்கு மேல அவளை ஸ்பர்ஷாதிகள்ல பண்ணக்கூடாது அப்படின்றது இஞ்சிமோட்டேஷங்கிற அனுஷ்டானத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் அவர் படுத்துண்டு தம் மேல நடந்து போக சொன்னார் அந்த பசங்களை அப்படின்றது தெரியுது. இந்த மாதிரி பிரசங்காத் அந்த சாஸ்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆனா கிரிய விக்கிரியார்க தசைன்றது ஸ்ரீபாஷ்யக்காரர்னால நமக்கெல்லாம் தெரியுது. அதுக்கு முன்ன பூர்வாச்சாரியா இல்லாமும் இதெல்லாம் எங்க தெரியுது, திருவஷ்டாட்சராதிகள்ல தானே தெரியுது. அதனால அது மூலமாகலாம் நம்ம சித்தாந்தம் ஒரே ஓரான் ஓர் வழியா அது பாட்டுக்கு அவிச்சின்னமா வந்துருக்கு. அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரகாசப்படுத்தின சுவாமி தேசிகன் நமக்கு காட்டின. அதனால பூர்வத்துல இந்த அனுஷ்டானம்லாம் இருந்திருக்குது அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஓரளவுக்கு நாமும் இந்த மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். அதுதான் இந்த மாதிரி ஸ்ரீசூக்தி எல்லாம் சேவிக்கிறதுனுடைய பலன், ஆச்சாரியால நாம கொண்டாடுறதுக்கு உண்டான பலன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதி நிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரஜித்யஜீஷான பதாஸ்ரீயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.